வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளாக். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னை டு ஒசூர் வந்து லோடு வந்திருந்தோம். அது வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் போகிற வழி நான் வந்து காட்டியிருப்பேன். ஸோ போன 1 ஹவர்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு லோடை வந்து ரெடி பண்ணிட்டேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் பீனே ஏற்றி அன்லோடிங் பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் அங்கே தான் நம்ம வந்து போகிறோம். இதை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லோடு வந்து எடுத்து ஓட்டுறோம். அதாவது இந்த மாதிரி உடனே வந்து பார்த்திங்கன்னா லோடு கிடைக்கிறது மாதத்தில் வந்து ஒரு 2 டைம் இல்லை எப்போனா ஒரு டைம் தான் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த லோடு யாரும் எடுக்காத இருந்தால் தான் நம்ம வந்து எடுக்க முடியும். அதாவது அந்த லைனில் யாரும் போகல, எந்த வண்டிங்களும் போகல. ஸோ ஓகே, நம்மளுக்கு அந்த லைன் நம்ம வந்து போனால் அடுத்த லோடு நம்ம அங்கேருந்து ரெடி பண்ணி எடுக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி லோடு வந்து நம்ம உடனே எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம போன உடனே நம்மளுக்கு யாரும் லோடு தரமாட்டாங்க. இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, முன்னாடி டர்னில் வண்டி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எடுக்காது விட்டால் தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ ஆஃபீஸில் யாரும் வந்து எடுக்கல. ஆனால் போன உடனே நான் உடனே இல்லைங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போனேன். அது வந்து என்ன ரீசன்றதை நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஏன் அந்த லோடை வந்து போன உடனே நான் உடனே எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா சாட்டர்டே தான் இந்த லோடு வந்து ஏற்றுனது. சாட்டர்டே ஈவினிங் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை அன்லோடிங் கிடையாது. எந்த ஒரு கம்பெனிலும் ஞாயிற்றுக்கிழமை அன்லோடிங் கிடையாது. நான் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறதை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அது ஒரு இது இருக்குது, ஹாப்பி மூமெண்ட் இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நைஸ் ரோட் டோலு. நிறைய பேர் வந்து நைஸ் ரோடு வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நைஸ் ரோடு டோல் என்ட்ரி டோலு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகிற இந்த டோல் தான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1 வேக்கு போகிறதுக்கு 210 ரூபா வந்து டோல் வந்து பே பண்ணணும். காரு பிக்கப்பு டோஸ்ட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா கார் டோல் தான் வரும். நீங்கள் எல்லா டோல்கேட்லேயும் பார்த்திங்கன்னா கார் டோல், ட்ரக் டோல், எல்சிவி டோல் அந்த மாதிரிலாம் வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1 வேக்கு பார்த்திங்கன்னா 210 ரூபா நம்ம வந்து பே பண்ணணும். அதாவது என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு 210 ரூபா வந்து பே பண்ணணும். ரிட்டர்ன் மறுபடியும் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரத்துக்கு 210 ரூபா வந்து பே பண்ணணும். மொத்தம் வந்து இந்த டோல் நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வர டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 420 வந்து பே பண்ணி இந்த டோலை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். மற்ற டோல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் வந்து டைம் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 100 ருபீஸ் ஒரு டோலுக்கு வந்து பே பண்ணுறீங்கன்னா அது வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஆனீங்கன்னா ஒரு 55 ரூபா அந்த மாதிரி சம்திங் தான் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகும். ஸோ இது அப்படி கிடையாது. இன்னொரு டோல் இருக்குது. நீங்கள் தூத்துக்குடி டோல் வந்து போயிருக்கீங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தூத்துக்குடி டோல் பார்த்தீங்கன்னா ஹார்பர் டோல். அது வந்து எப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் போகும்போது 75 ரூபா கட் ஆகும். ரிட்டர்ன் வந்து அதே 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஆனீங்கன்னா 140 ரூபா வந்து கட் ஆகும். இது எத்தனை பேருக்கு வந்து கட் ஆகிருக்குன்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து ஹார்பர் டோலுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது டபுளாக கட் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸிட் டோலு. நான் வந்து என்ட்ரன்ஸ் டோல் காட்டியிருப்பேன். இது வந்து எக்ஸிட் டோலு. இந்த எக்ஸிட் டோலில் நீங்கள் போகும்போது, அதாவது உள்ளே போகும்போது லெஃப்ட் சைடில் இந்த எக்ஸிட் டோல் ஓரமாக பார்த்திங்கன்னா ஒயிட் ஷர்ட் போலீஸ் வந்து ஜீப்பில் நிற்பாங்க. கம்பல்சரி வந்து வண்டியை பிடிப்பாங்க. லோடில் இருக்கிற வண்டியை பிடிப்பாங்க. எம்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. எம்டியெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக போகலாம். பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்காங்க பாருங்கள். அங்கே வந்து 2 வீலரு அந்த வண்டிங்களெல்லாம் பிடிச்சி நிற்க வச்சு கேஸ்லாம் அடிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் வாங்கிட்டு விட்டுருவாங்க. ஃபைனலாக நாமளும் வந்து பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈச்சரை வந்து பேக்கில் எடுத்துகிட்டு நம்மளோட வண்டியை ரிவர்ஸ் விட்டோன்னா வந்து லோடு வந்து ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உள்ள பாக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. 4 பேலட் பாக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து ஏற்ற போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் பற்றின ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபைனலாக நம்மளோட வண்டிக்கு வந்து லோடு இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா போர்ட் கிளிப்பில் ஏற்றுறாங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி போர்ட் கிளிப்பில் நம்ம வந்து ஏற்றும் போது வண்டியோட வீலுக்கு, அதாவது பேக் வீலு ஃப்ரண்ட் வீலு ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து வீல் சோக் வைக்கணும். இல்லைன்னா கல் வச்சுக்கோங்க. வீல் சோக்குன்றது என்னென்னு நான் சொல்கிறேன். ஒரு சில கம்பெனிஸ்லாம் அதை வந்து கேட்பாங்க. அது நம்ம வண்டிக்கு வந்து செஞ்சு வச்சுருக்கோம். ஒரு செகண்ட் பாக்ஸ் வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி பேலட் ஏற்றும் போது பாடி எதனா சைடு பாட்டம் எதனா டேமேஜ் ஆகுதான்னு பார்க்கணும். பொறுமையாக தள்ள சொல்லணும். ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஃபைனலாக லோடெலாம் ஏற்றிட்டு பில்லெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம். அதாவது நைஸ் ரோடு எக்ஸிட் தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் ஒரு பேக்கரி இருக்கும். அதாவது நைஸ் ரோடு இறங்குற இடத்துல. ஏன்னா பில் வாங்கணும். பில் ப்ளஸ் எல்எல்ஆர் காப்பி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டர் வந்து எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக எல்லாம் வந்த உடனேயும் நாமளும் டீசல் ஃபில் பண்ணுறதுக்கு போயிட்டோம். இந்த டீசல் வந்து நான் ரெகுலராக இந்த இடத்துல தான் அடிக்குவேன் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இந்தியனில் இந்த ஒரு லொக்கேஷனில் வந்து நான் அடிப்பேன். அதில் வந்து அடித்தா எனக்கு வந்து நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். டன்னேஜாக இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, நல்ல மைலேஜ் வந்து எனக்கு கிடைக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா 41 லிட்டர் தான் நமக்கு வந்து பிடிச்சது டேங்க் ஃபில்லு. ஸோ டீசல் ஃபில் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். நம்மளோட ஃப்ரெண்டோட வண்டி இங்கே உள்ள ஆஃபீஸில் தான் இருக்குது. 2 பேரும் ஒன்றா தான் லோடு இறக்கிட்டு சேமாக தான் வந்து ஆஃபீஸ் வந்தோம். ஸோ நாம் ஏற்றிருக்கிறது பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டு. சண்டே வந்து அன்லோடிங் கிடையாது. அது இல்லாத நாளைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டியில் ஒரு கிளட்சி அசம்பிளியில் நம்ம ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் இருக்குது. கிளட்சி ரிலீஸ் பண்ணும்போது. ஸோ மெக்கானிக்கிட்ட கேட்டிருந்தோம். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க நாங்கள் வரோம் அப்படின்ட்டு.
இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எதனா சின்ன சின்ன ஃபால்ட் இருந்தா அத வந்து அப்பப்பவே நம்ம வந்து பார்த்து இது பண்ணிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபைனலா அத்திப்பள்ளி கிட்ட நின்று நம்ம எப்பயுமே சாப்பிட்றதுக்கு எதனா ஒண்ணு வாங்கிட்டு தான் போவோம். இங்கேருந்து போம்போது. இந்த டைம் கொஞ்சம் கம்மியா தான் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 2000க்கு மேல வாங்குவேன். என்னோட ஒரு குழந்தைக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட இன்னொரு ரிலேஷனுடைய 2 குழந்தைங்க இருக்காங்க. மொத்தம் 3 பேரு. இவங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கிட்டு போய் தான் குடுப்பேன். இந்த வழியான்னு இல்ல, எப்பயுமே போம்போது ரெகுலரா வாங்கிட்டு போவோம். ஸோ ஃபைனலா மெக்கானிக் ஷெட்டுக்கு நம்ம வண்டிய வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்து செக் பண்ணிட்டு வண்டிய ஓட்டலான்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் மாத்தி தான் ஆகணும்னா, நம்ம வந்து வேற வழி இல்ல. ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா லோடோட இருக்கு. லோட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு பாடி மட்டத்துக்குள்ள தான் இருக்கு. ஏன்னா 4 பேலட் தான், ஒண்ணும் பெருசா இல்ல. ஸோ அவரும் வந்து வண்டிய வந்து பார்த்து செக் பண்ணிட்டு, "ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நீங்க வந்து ஓட்டுங்க. ஏன்னா அப்படி எதனா வந்து ப்ராப்ளமா இருந்தா நீங்க ஷோரூம்லயே எடுத்துட்டு போய் விட்டுருங்க." நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா, கம்பெனி வாரண்டி கிளைம்ல இருக்கிறதுனால, நம்ம வந்து எது ஒண்ணும் ஷோரூம தான் வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலா நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அதாவது திங்கட்கிழமை மார்னிங் வந்து ஒரு 4 மணிக்கு தான் வண்டிய எடுத்தேன் நானு. அ ஒரு 3 மணிக்கு எழுந்து போலான்னு பார்த்தேன். கொஞ்சம் தூங்கிட்டேன். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா கொஞ்சம் ஒர்க்கா இருந்ததுனால ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. பிரச்சனை இல்ல. பொறுமையா போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, வண்டியோட மெயின்டெனன்ஸ் வீடியோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சில அக்சஸரீஸ்லாம் வந்து நான் வாங்கி மாட்டியிருக்கேன். அத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூட டோல் வந்து ரீச் ஆயிட்டோம். ரீச் பண்ணிட்டு ஒரு டீ ஒண்ணு குடிச்சிட்டு போலாம். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா வந்து கன்டினியூஸா நம்மளால வண்டி வந்து ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு ஓட்டலாம். ஒண்ணும் வந்து அர்ஜென்ட் கிடையாது. எந்த ஒரு கம்பெனியும், எந்த ஒரு கம்பெனி மெட்டீரியலும் நம்ம அர்ஜென்ட்டா எடுத்துட்டு போய் குடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட வேண்டிய லோடிங்கும் கிடையாது. அப்படியே நீங்க போனாலுமே பார்த்தீங்கன்னா, உங்கள வெயிட் பண்ணி அங்க என்ன ப்ராசஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு, இல்ல உங்களுக்கு முன்னாடி வண்டி வந்திருக்கலாம். அதெல்லாம் அன்லோட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வண்டிய அன்லோட் பண்ணுவாங்க. சொல்றத அப்படி சொல்லுவாங்க. "சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர, பட் நீங்க உள்ள போனாலும் 1 ஹவர், 2 ஹவர் உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் இறக்கிட்டு விடுவாங்க. அப்ப நீங்களும் பார்த்தீங்கன்னா, சாப்பிடாத, செய்யாத போவீங்க. அப்படி போனாலும் அங்க போயிட்டு ஒரு சில கம்பெனியில சாப்பிட்றதுக்கு வந்து அலவுட் இருக்கும். ஒரு சில கம்பெனியில வெளிய போய் தான் சாப்பிட்டு வரணும். ஸோ இதுதான் வந்து அர்ஜென்ட்டுன்னு சொல்லி போனா இந்த மாரி விஷயம் தான் நடக்கும். நான் நெறைய டைம் வந்து நெறைய கம்பெனில அனுபவப்பட்டுருக்கேன். நம்மளோட வீடியோஸ யார் யார் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்க்குறேன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நானும் தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ நாள் வரலையும் உங்களோட சப்போர்ட்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு வேற எதனா வீடியோஸ் வேணும்னாலும் கேளுங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் என்னோட வீடியோஸ பார்த்துட்டு எதனா நிறைகள், குறைகள் இருந்தா சொல்லுங்க. நான் அத வந்து மாத்திக்கிறேன். இன்னும் நிறைய கன்டென்ட் வந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆப் லோடு, குரூப் லோடு, ஃபாஸ்டாக் டீட்டெயில்ஸு, ஃபாஸ்டாகோட அப்டேட்ஸு, நம்ம கேஒய்சின்னா என்ன, இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தேவையான மொத்த டீட்டெயில்ஸ நான் வந்து அப்டேட் பண்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா நான் வண்டியும் ஓட்டணும், எல்லாத்தையும் பார்க்கணுன்னும்போது, அ எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா இதெல்லாம் ப்ராப்பரா வந்து எடிட் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்தா தான் உங்களால என்னோட வீடியோ வந்து கன்டினியூஸா உங்களால வாட்ச் பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன்றது உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயர்ல ஏர் லீக் ஆகுற மாரி ஒரு சவுண்டு. இறங்கி வந்து பார்த்தா தான் தெரியுது, போல்ட் வந்து அடிச்சிருக்கு. அந்த ஷீட்டுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரூ ஏத்துறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்க்ரூ வந்து ஏறியிருக்கு. ஒரு 1 இன்ச்சு தள்ளி போயிருந்தா அந்த வீல்ல வந்து மாட்டாது இருந்திருக்கும். ஸோ எனிவே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடிச்சது அடிச்சிருச்சு. வண்டிய ஓரம் கட்டி கரெக்ட்டா ப்ராப்பரா கல்லு வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு ஜாக்கி எடுத்துட்டு வந்து ஏத்த ஆரம்பிச்சாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து மோட்டார்ல சகஜம். இதெல்லாம் வந்து நீங்க பெருசா வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஜாக்கி எல்லாம் பர்ஃபெக்ட்டா வீலுக்கெல்லாம் கல்லு வச்சுட்டு ஜாக்கி வந்து ஏத்தி வீல வந்து மாட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இந்த மாரி ஸ்க்ரூவோ, போல்டோ எதனா அடிச்சிச்சுன்னா, அது வந்து உடனே வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா, அந்த போல்ட் அடிச்சதுலயே அப்படியே நீங்க வந்து கிளம்பிரணும். பஞ்சர் கடைய பார்த்து ஓரம் கட்டிடணும். வண்டி போகும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எடுத்துட்டீங்கன்னா இருக்கிற மொத்த காத்தும் லீக் ஆயிரும். எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்னி இருக்கிறவங்க ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஸ்டெப்னி இல்லாதவங்க இந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அத வந்து கையில ஸ்க்ரூ டிரைவர் போட்டு, கட்டிங் பிளேட் போட்டு வெளிய எடுத்துட்டேன். ஆனா, அந்த ஒரு மிஸ்டேக் வந்து நீங்க வந்து பண்ணக்கூடாது. இருக்கிற காத்துலயே போயிட்டு ஒரு பஞ்சர் கடைய பார்த்து கரெக்ட்டா நிறுத்தி பஞ்சர் போட்டு போலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் ஸ்டெப்னி வச்சிருக்கேன். நான் புது ஸ்டெப்னி தான். நான் இன்ன வரையிலும் அந்த ஸ்டெப்னி வந்து கழட்டி கூட இது மாட்டுனது கூட கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வண்டிக்கு வந்து ஸ்டெப்னியே போடுறோம். வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் 2 மாசம் ஆகுது. இன்ன வரையிலும் நம்மளோட 4 வீலுமே பார்த்தீங்கன்னா, சின்ன பஞ்சர் கூட கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. 4 வீலும் கழட்டி ப்ராப்பரா வந்து பவுடர் போடுவேனே தவிர, பஞ்சர்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு லோடு ஓட்ட மாட்டேன். ஸோ இது ஏதோ எதர்ச்சியா நடந்துருச்சு. ஒண்ணும் பிரச்சனையும் கிடையாது. நாம ஸ்டெப்னி கரெக்ட்டா வச்சிருக்கோம்.
ஸ்டெப்னியில் ஏர் பார்த்தீங்கன்னா பேக்கில் நான் வந்து ஸ்டெப்னி ஏரும் 110 வச்சுருப்பேன். பேக் ரெண்டும் பார்த்தீங்கன்னா 110, ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 80 தான் வைப்பேன். நீங்கள் உங்களோட வண்டிக்கு எந்த அளவுக்கு ஏர் வைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு லென்த்தாக இருந்தாலுமே நான் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளே சொல்ல முடியுமோ அதை தான் வந்து சொல்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நான் வெளியே போயிட்டிங்கன்னா அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்றது புரியாது. ஏன்னா நம்மளோட விலாக் எல்லாமே ஒன்றோட ஒன்று கண்டினியூஷனான வீடியோ தான். ஸோ நம்மளோட லாஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்கேருந்து எங்கே லோடு போயிருக்கோ அதோடைய கண்டினியூஷன் வீடியோ தான் நான் வந்து கம்பல்சரி போடுவேன். ஸோ அதில் என்ன நடக்குதுன்றது தான் சொல்லுவேன். ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட்டர் வேறு 2 டைம் வந்து கால் பண்ணிட்டாரு. எங்கே இருக்கீங்க, வண்டி கிளம்புச்சிங்களா இல்லைங்களா, எந்த இடத்துல போயிட்டுருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டார். நாமளும் வந்து இந்த மாதிரி தாங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ஸ்டெப்னி மாட்டிகிட்டு கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்னாரு. சரிங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நாமளும் சொல்லிவிட்டு, ஸோ நாம் இருக்கிற இடம் ராணிப்பேட்டிலேருந்து நம்ம அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு இன்னொரு 1 ஹவர் வந்து காட்டுது. எப்படி பார்த்தாலும் 1.5 மணி நேரம் ஆயிரும் போகிறதுக்கு. இடையில டிராஃபிக் அது இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாமளும் வந்து பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நாம் இறக்குற பாயிண்ட் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது, இங்கே கிடையாது. ஸோ இந்த கண்டெய்னர்ஸ்லாம் இங்கே தான் வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணுதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா விண்ட் மில்லோடைய விங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நானும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப பசி, கம்பெனி செக்யூரிட்டி கிட்ட சொல்லிவிட்டு ஃபைனலாக சாப்பிட போயிட்டோம். இதுதான் வந்து கேன்டீன் சாப்பாடு இந்த கம்பெனியில். ஏன்னா ஒரு சில ஏரியாவில் ஒரு சில இடத்துல வந்து கம்பெனியில் சாப்பிட வந்து அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மத்தியான டைமில் நம்ம வந்து கம்பெனிக்குள்ளே வரும்போது செக்யூரிட்டி கிட்ட கேட்டு டிரைவர் சாப்பிட அலோடு இருக்கா, எந்த டைமிங்கு போய் சாப்பிட்ணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அவங்க செக்யூரிட்டி போகும்போது அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு நம்ம வந்துடணும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நம்ம அங்கே பட்னியாக தான் இருக்கணும். அதனால் பார்த்துக்கோங்க. எல்லா கம்பெனிலையும் லன்ச் டைமிங்கிறது ஒரு காமன் ஆஃப் அன் ஹவர்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட் லன்ச்சு, செகண்ட் லன்ச் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் எந்த டைமிங்க்கு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அலோடு இருக்குதுன்னு கேட்டுட்டு நீங்கள் போய் சாப்பிட்டு வரலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அன்லோட் பண்ணிகிட்ருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து வெளியே போகக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க. வண்டியிலே வந்து உட்காருங்க. ஏன்னா வந்து ஃபோர்க் லிஃப்ட்டில் இறக்கும்போது வண்டிக்கு வீல் சொக்கில் வச்சுட்டு வண்டியில் தான் உட்காந்துட்டு இருக்கணும். அப்படியே கீழே இறங்கி போனாலும் ஏன் ஷூ போடல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ரேம்ப்பு இறக்குற இடத்துல ஷூவு, ஹெல்மெட்டு, இந்த லைஃப் ஜாக்கெட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வந்து நோட் பண்ணுவாங்க. அப்படி எதுனா இருந்தால் சேஃப்டி வயலேஷன் சொல்லி நம்ம மேலே ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா லோடெல்லாம் இறக்கிட்டு ரிசீவ்ட்லாம் வாங்கியாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா ரிசீவ்டு. இதில் வந்து இந்த சீலு, சைனு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதை வந்து மெயினாக வந்து நோட்டீஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் மொபைல் நம்பரை எழுதி கொடுப்பாங்க. சீல் வச்சு மொபைல் நம்பர்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாம் வந்து இறக்கிட்டு வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். நான் முதல்லே சொன்னேன் இதில் ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பையன் வந்து பிறந்திருக்கான். முதல் குழந்தை வந்து பொண்ணு, இப்போ 2வது குழந்தை பையன் பிறந்திருக்கான். அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் நான் வந்து அன்லோட் பண்ணிவிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். சாட்டர்டே மார்னிங்கே என்னோடய பையன் வந்து பிறந்துட்டான். நான் வந்து ஒசூர் லோடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போதே வந்து காலையிலே பையன் பிறந்துட்டான்னு எனக்கு வந்து ஃபோன் வந்துடுச்சு. அவனை பார்த்துட்டு நான் லோடு இறக்கிட்டு ரிட்டன் நான் போய் லோடு எடுத்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து வீட்டில் ஆல்ட் போட்டு என்னோடய பையனோட ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் லோடு இறக்கிறதுக்கு கிளம்பி வந்தேன். இதுதான் அந்த ஹாப்பி மூமெண்ட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஆதரவில் தான் நான் வந்து இருக்கேன். ரெகுலர் நம்மளோட வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் மேலும் மேலும் என்னென்ன வீடியோஸ் இருக்கோ நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இன்னும் நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.